ஆனா காலநிலை மாற்றம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு உலக அளவுல செய்ய வேண்டிய வேலை இருக்கு, இந்திய அளவில் செய்ய வேண்டியது இருக்கு. நாம லோக்கலா என்ன பண்ணுறோம், லோக்கலா என்ன பண்ணுனா இப்போ வந்து ஹீட் பேரியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன, இயற்கை நம்ம இருந்து நம்ம இந்த வெப்பத்தை தணிக்க செய்வது, அது வெப்பத்தை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய அமைப்பு முறைகள் பார்த்தீங்கன்னா காடுகள், பசுமை பரப்புகள் இல்லைங்களா, வெட்லேண்ட்ஸ், மேங்க்ரூவ்ஸ், நீர்நிலைகள், கடல், இந்த மாதிரி இருக்க இதெல்லாம் ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கொள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய நிலப்பரப்புல நம்ம அதிகமான காடுகளை இழந்திருக்கோம், மரங்களை வெட்டி தள்ளிட்டு இருக்கோம், நீர்நிலைகளை அழிச்சிட்டு இருக்கோம், கான்கிரீட்டா வந்து எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு இருக்கோம். கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கோம் இல்லைங்களா. அப்போ ஹீட்டை வந்து தணிக்க செய்யக்கூடிய அது அது பேரியரா செயல்படக்கூடிய ரெசிலியண்டா செயல்படக்கூடிய அமைப்பு முறைகளை எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா நாம இனிமேல் அர்பனைசேஷனை வந்து ரீவிசிட் பண்ணணும். அர்பனைசேஷன் எப்படி பண்றது, எந்த இடத்துல பண்ணலாம் அப்படி, அது என்ன மாதிரி முறையில பண்ணலாம் அப்படி, இது நாள் வரைக்கும் பண்ண அர்பனைசேஷன்ங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா ரீவிசிட் பண்ணணும். புதிய கட்டுமான முறைகளை நம்ம வந்து உருவாக்கணும். நகரத்தோட பிளானிங்ல வந்து நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப மரத்தை வெட்டி ரோடு போட்டுட்டு சிக்னல் வச்சு அந்த இடத்துல டிராபிக் சிக்னல்ல வந்து வெயில் தாங்க முடியல அப்படிங்கறதுக்காக நாம வந்து செயற்கை பந்தல் அமைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா. அங்க மரம் இருந்துச்சு, நீங்க அந்த மரத்தை விட்டு வச்சுட்டு ரோடு போட்டிருக்கலாம். மரத்தை வெட்டிட்டு ரோடு போட்டதனோட விளைவு உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களால வந்து 30 செகண்ட் வந்துட்டு அந்த சிக்னல் நிக்க முடியல, அதுக்கு வந்து ஷேடோ தேவைப்படுது இல்லைங்களா. அப்ப நம்ம நகர்மயமாதல் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு, நம்ம கட்டுமான முறையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது